என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாய் சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இந்த ஆராதனையில் கலந்துள்ள கூட கிருபை அளித்த என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வழங்கிய சபையின் போதகர்களுக்கும் செயலர், பொருளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் திருச்சபை மக்களாய் உங்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிலுவையில் மொழியப்பட்ட கடைசி வார்த்தை. நான் இந்த ஆலயத்திற்கு வருவது முதல் தடவை வந்து கடைசி வார்த்தையை பேசுகிறேன். இதுதான் கடைசி வார்த்தையா? தெரியாது. இதுக்கு மேலே வருவனா? தெரியாது. ஆண்டவருடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ தெரியாது. ஆனால் இந்த நாளிலே முதல் நாள், கடைசி வார்த்தை. ஆண்டவர் ஜீவனை விட்டதை குறித்து இந்த வசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இது எந்தெந்த வேதத்திலே எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்கிறது? 4 சுவிசேஷத்திலும் காணப்படுகிறது. மீதமுள்ள 6 வார்த்தைகள் சில சுவிசேஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, சில சுவிசேஷத்தில் இல்லை. ஆனால் இந்த வார்த்தையானது 4 சுவிசேஷத்திலுமே காணப்படுகிறது. மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனத்திலே இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். யோவான் 19:30 இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வாசிக்க கேட்ட இந்த வசனமானது லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த 4 சுவிசேஷ பகுதிகளில் லூக்கா மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவர் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அதன் பின்பதாக ஜீவனை விட்டதாக கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம மொத்தம் சிலுவையில் பேசப்பட்ட ஆண்டவருக்கு பேசிய வார்த்தைகள் எத்தனை? நான் நிறைய கேள்விகள் கேட்பேன், தப்பில்லைல்ல. 7. ஏன் அது ஒரு 5ஆக இருக்கலாம், இல்லை ஒரு 8ஆக இருக்கலாம், இல்லை ஒரு 10ஆக இருக்கலாம். ஏன் 7? பூரணம். சரியாக சொன்னாங்க. 7 என்பது பூரணத்தை குறிக்கக்கூடியது. வாரத்தின் நாட்கள் 7, சிலுவையில் மொழியப்பட்ட வார்த்தைகள் 7, வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்தோம் என்றால் குத்து விளக்குகள் 7, சபைகள் 7, இதையெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாளிலே தியானித்த முதல் வார்த்தையானது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். கடைசி வார்த்தை பிதாவே, உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 2மே ஜெபம். முதலாவதாக ஆண்டவர் ஜெபத்திலே ஆரம்பிக்கிறார், கடைசி வார்த்தையும் ஜெபத்திலே முடிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்தில் ஆரம்பிக்கிற நாம் கடைசி வரை ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா என்பதை நாம் முதலாவதாக யோசிக்க வேண்டும். ஆரம்பத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதோ அல்லது ஆண்டவரை முதலாக நாம் முழுவதுமாக புரிந்து கொண்ட போதோ என்ன பண்ணுறோம்? ஜெபத்திலே ஆரம்பிக்கிறோம். அப்போ ஜெப வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஆனால் காலம் போக போக வேலை வேலை வேலை, பிள்ளையை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போகிறது. ஆண்டவர் இதை உணர்த்துவதற்காக தான் என்ன பண்ணுறாரு? முதலாவது வார்த்தையும் ஜெபத்தில் ஆரம்பிக்கிறார். அவருடைய கடைசி இறுதி மூச்சு நிற்கும் போதும் ஜெபத்தோடு முடிக்கிறார். நாமும் கூட கடைசி வரை ஜெபத்தோடு இருக்க வேண்டும். ஏன் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா, எங்கள் பிரதர் என்னத்தை ஜெபம் பண்ணே தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையானது சந்தோஷமாக ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சின்ன
ஒரு குறிப்பு இருக்கிறது. சந்தோஷமாக ஜெபம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷத்துக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம்? ஜாய், JOY, ஜே ஃபார் ஜீசஸ். முதலாவது நாம் ஜெபிக்க உட்கார்ந்தோம் என்றால் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அதில் 60% ஆண்டவரை துதித்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்காக அவர் செய்த நன்மைகள். ஏற்கனவே நாவலன் பிரதர் சொன்னது போல் கொரோனா பீரியடில் எவ்வளோ பேர் நம்மை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் நாம் இப்பொழுது இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய சுத்த கிருபை அல்ல. இன்றைக்கு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருப்பது கூட நாம் எடுத்த முயற்சியால் அல்ல, ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினாலே, அவர் கொடுத்த கிருபையினாலே நாம் இங்கே வந்திருக்கிறோம். ரோட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் கேள்விப்படுறோம், பார்க்குறோம். எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டாரே. காலையில் எந்திரிச்ச உடனே நான் எந்திரிப்பதற்கு எனக்கு பலன் கொடுத்தாரே. கை காலை ஆட்டி பார்க்குறோம், நல்ல வேலை செய்யுது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நம்ம அவரை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி 60% ஜெபம் பண்ணணும். அடுத்தடுத்து என்னது? ஓ ஃபார் அதர்ஸ். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது. மற்றவங்களுக்காகனா இயேசுவை அறியாத அல்லது இயேசுவை பற்றி இதுவரைக்கும் ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்களுக்காக அல்லது கேள்விப்பட்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் வராத மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஒரு 30% ஜெபம் பண்ணணும். கடைசியாக 10 நிமிஷம் ஒய் ஃபார் யூ, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே உல்டாவா முழுக்க முழுக்க நமக்காகவே ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, அது ஜெபம் பண்ணுறது எப்படி? எல்லாம் ரெக்வெஸ்ட் தான் இல்லையா? எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்டுகிட்டே தான் இருப்போம். நல்ல வீடு கொடுத்துருப்பார், பக்கத்து வீட்டுக்காரன் 4 மாடி கட்டிடுவான். என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரன் போகல, எனக்கு வீடு இல்லையா? அன்னைக்கு கவலை, அன்னைக்கு ஜெபம் பண்ணுறத விட்டுறோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? நம்ம பைக்கு இந்த ஒசூருக்கு வந்த புதுசில், வெளியூர்லேருந்து வந்தவங்க அவங்களுக்கு தெரியும், வந்த புதுசில் நடந்தால் நிறைய பேருக்கு வேலைக்கு போயிருப்போம். இப்போ அழகான பைக் கொடுத்துருப்பாங்க. பக்கத்து ஃப்ரெண்டு கார் வாங்கிட்டானா கார் வாங்கினா, ஆண்டவரே எனக்கு கார் தரும். நம்ம ஜபங்கள்லாம் எல்லாமே என்ன பண்ணி போயிடுது? தேவைகளை நோக்கி போயிடுது. ஆண்டவர் குறித்து தானே ஜபங்களே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? ஆரம்பத்தில் நாம் நடந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணோமோ அந்த சந்தோஷத்தமான ஜெபத்தை ஆண்டவர் கடைசி வரை எதிர்பார்க்கிறார். அதுதானே இதிலே குறிப்பிட்டு சொல்கிறார். முதலாவது வார்த்தை ஜெபத்திலே ஆரம்பிக்கும் போது கடைசி வார்த்தையும் அவர் ஜெபத்திலே முடிக்கிறார். நம்மளுடைய ஜெபம் என்பது நம்மளுடைய மூச்சாக இருக்க வேண்டும். சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்பொழுதும் நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறார். நம்மளுடைய கண்கள் எப்பொழுதும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த இந்த ஜீவன், இந்த ஆவி நம்மளுக்குள்ள நன்றாக வேலை செய்கிறது என்பது என்று அர்த்தம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானது ஆண்டவருடைய சொந்த ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:7 தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை எல்லா ஜீவன்களையும் படைத்தது போல நம்மை படைக்கவில்லை. மண்ணினாலே உருவாக்கி அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் கடைசி காலத்தில் இந்த மண்ணான உடம்பு எங்கே போயிடும்? மண்ணுக்கு போயிடும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போய்விடும். பிரசங்கி 12:7 வாசிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7 வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி போதுங்க.
ஆவி தன்னை தந்த தேவனிடத்து மறுபடியும் போகிறது. ஆண்டவர் கொடுத்த ஆவியானது திரும்ப அவரிடமே போய் செல்கிறது. நாமளால் நம்மளுடைய ஆவியை ஒப்பு கொடுக்க முடியாது, ஒப்புவிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நமக்கு மறுநாள் நமக்கு தெரிந்திருக்கும். மறுநாள் நமக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதை நினச்சே கவலைப்பட்டு 70 வயசுன்றது 40 வயசுல முடிச்சிருவோம் இல்லையா? ஆண்டவர் இந்த இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாயிருந்த அவரை அனுப்பிய பிதாவிடத்திலே தன்னுடைய ஆவியை திரும்ப ஒப்பு கொடுத்தார். நாமும் கூட சில விஷயங்களை நாம் ஆவியை தான் ஒப்பு கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? சில காரியங்களை ஆண்டவருக்கிடத்துக்காக ஒப்பு கொடுக்கலாம். எதெல்லாம் ஒப்பு கொடுக்கலாம்? எதெல்லாம் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புவிடுங்கள். நாம் நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய கால்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய கண்களை, செவிகளை, நம்முடைய வாயை எல்லாவரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய செயல்களுக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த நம்மளுடைய அவயவங்களை அனைத்தையும் நாம் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டால் தீமையான காரியங்களுக்கு இந்த அவயங்கள் செல்லாது. அப்படி நாம் ஒப்பு கொடுக்கலன்னா என்னாகும்? கண்ணை ஒப்பு கொடுக்கலன்னா என்னாகும்? 7 மணி ஆனவுடனே சீரியல் வரும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் டிவி ஆன் பண்ணுவோம். கால்களை ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் என்ன, எங்கே போகும்? ஷிஃப்ட்டு முடிச்சு நேராக வீட்டுக்கு வராமல் டாஸ்மாக் போகும். இல்லை ஒரு நாள் லீவு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும். ஆண்டவருக்கு நம்முடைய அவயவங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தால்தான் ஆண்டவருக்கு பிரியமானது அதை அந்த அவயவங்கள் செய்யும். ஆண்டவர் இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் ஜீவனை ஒப்பு கொடுக்க முடியாது, ஆனால் ஆண்டவர் கொடுத்த அவயவங்களை ஆண்டவருக்காக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கால்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம் என்றால் சுவிசேஷம் சொல்வதற்காக போவோம். இல்லைனால் முழங்கால் படியிட்டு மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். நம்ம வாயை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்திருந்தோம் என்றால் ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்களுக்கு நாம் சொல்லுவோம். ஆண்டவர் அதை நமக்கு பேசுவதற்கு பயன்படுத்துவார். நாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண முடியல, ஆண்டவர் நம்ம இடத்திலே செயல்பட முடியவில்லை. அப்படியானால் நாம் நம்முடைய அவயவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இது நீர் கொடுத்த அவயவம், இதை நீர் உம்முடைய செயல்களுக்காக என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவயவங்களை மாத்திரமல்ல, முழு சரீரத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார், நம்மை படைத்ததற்காக சந்தோஷப்படுவார். இந்த உலகத்திலே அவர் ஜீவனை விட்டதற்காக அவர் வருத்தப்பட மாட்டார், சந்தோஷப்படுவார். நான் இப்படிப்பட்ட மனிதர்களை மீட்டேனே, நான் எதிர்பார்த்து வந்த மனுக்குலத்தின் ரட்சிப்பை நான் கொடுத்தேனே என்று ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய சந்தோஷத்துக்காக நாம் என்ன பண்ணோம்? நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். உபத்திரவம்னா ரோட்டில் போட்டு
இழுத்து அடிக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வரல, அதிகமாக இல்லை. ஆனால் ஆராதிக்கக்கூடாது என்பதற்காக அநேகர்கள் தடை செய்யலாம். தமிழ்நாட்டில் கூட இப்போ அதெல்லாம் அதிகமாகிடுச்சு. சபை இழுத்து மூடிட்டு போயிடலாம். இந்த மாதிரியான உபத்திரங்கள் இங்கே ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட உபத்திரங்களுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த உபத்திரங்களை சகிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அப்படி ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். உபத்திரவங்கள் எல்லாருக்கும் வரக்கூடியது தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு உபத்திரம் வந்ததா? வந்தது. அவர்கள் எரியும் அக்கினியிலே போடப்பட்டார்கள். தானியேலுக்கு உபத்திரம் வந்ததா? எதற்காக உபத்திரம்? சிங்கக்கபியிலே போடப்பட்டார். அவர் எந்நாளும் செய்து வந்தபடியே அனுதினமும் ஜெபம் செய்ததுனால சிங்கக்கபியிலே போடப்பட்டார். யோசேப்புக்கு உபத்திரம் யார் மூலமாக வந்தது? சொந்த சகோதரர்கள் மூலமாக வந்தது. தாவீதுக்கு யார் மூலமாக உபத்திரம் வந்தது? அவருடைய மகன் மூலமாக. இப்படி உபத்திரவங்கள் எல்லார் மூலமாக, மற்றவர்கள் மூலமாக மட்டுமல்ல, நம் உடன் பிறந்தவர்கள் அல்லது நம்மளுடைய பிள்ளைகள் மூலமாக, நம்முடைய குடும்பத்தினர் மூலமாக கூட உபத்திரங்கள் வரலாம். இந்த உபத்திரங்களை சகித்து நாம் ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும். நம்முடைய பணத்தை எடுத்து ஊழியத்திற்காக கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளே கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இப்படி எல்லாத்தையும் ஊழியத்துக்கு கொடுக்குறீங்களே, எனக்காக என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அவர்கள் கேட்கிற வார்த்தைகளை கேட்ட கூட நாம் என்ன பண்ணோம்? அவங்கள்ட்ட பொறுமையாய் பதில் சொல்லி, மிஷினரிமார்கள் இந்தியாவிற்கு வந்து அவர்கள் சொந்த பணத்தை செலவு செய்து நமக்காக இயேசுவை பற்றி அறிவிக்கவில்லை என்றால் நாமும் என்ன பண்ணியிருப்போம்? காட்டு மிராண்டிகளைப் போல இருந்திருப்போம். அப்படி என்று நாம் அவர்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும். அவர்களுக்காக நாம் உபத்திரம் என்பது, மிஷினரிமார்களுக்காக நாம் முழங்கால் படிட்டு ஜெபிப்பது கூட நமக்கு உபத்திரம் போல தெரியலாம். மிஷினரி ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அருமையான அக்கா இருக்காங்க. மிஷினரி ஃபீல்டுக்கு போனால் தான் தெரியும் அங்கே மிஷினரி ஃபீல்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம சாந்தி சிஸ்டர் கூட நாங்கள் எல்லாம் ஒரு டைமு சிக்கிம் போயிருந்தப்ப அங்கே பார்த்தோம் அப்படின்னா 350 அடி பள்ளம் அங்கே ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கட்டுமான பணிக்கான அந்த மெட்டீரியலுக்கு மட்டும்தான் விஷுவலிருந்து காசு கொடுக்குறாங்க. அந்த கட்டுமான பணிகளை எல்லாமே செய்கிறது அந்த ஊரிலே உள்ள சபை மக்கள். 350 அடி நாங்கள் மேலே இருந்து கீழே இறங்கி வர்றதுக்காக எங்களுக்கு அழகாக படிக்கட்டெல்லாம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் இறங்குறதுக்கே ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு ஒருத்தர் கீழே இறங்கணும். ஆனால் அவங்க அசால்ட்டாக காலையில் பாரத்தோடு கீழே சிமெண்ட்டை மூடி தூக்கிட்டு வந்து இறங்கி அப்படி ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அழகான ஆலயம் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே சரியான நேரத்துக்கு வந்து முழங்கால் படிட்டு அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அது ஒரு உபத்திரமாக நமக்கு கருதுகிறோம். எனக்கே ஜெபிக்கிறக்க, எனக்காக ஜெபிப்பதற்கு கூட நேரம் இல்லை, மற்றவங்களுக்காக நான் எப்படி ஜெபிப்பது? இது உபத்திரம் என்று நாம் நினைக்கிறோம். உபத்திரமாக இருந்தாலும் அதையும் நாம் என்ன பண்ணோம்? உற்சாகமாய் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, உபத்திரவங்கள் மற்றவர்கள் மூலமாக வருவது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை நீதி உள்ளவர்களாக மற்றவர்கள் காண்பிப்பதற்காக கூட உபத்திரவங்கள் வரலாம். யோபின் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், அவன் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நிரூபிப்பதற்காக அவனுக்கு உபத்திரம் வந்தது. அவன் எல்லாவற்றையும் செய்தான். எந்த ஒரு இடத்துலையுமே அந்த உபத்திரத்தை உபத்திரமாக எண்ணாமல் என்ன பண்ணான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உபத்திரவங்களை நாம் உபத்திரமாக எண்ணும் போது தான், ஒருவேளை யோபு வந்து நான் ஆண்டவருக்கு நீதிமானாக இருந்தேனே, எனக்கு இவ்வளோ உபத்திரம் வந்ததே என்று விலகி போயிருந்தான் என்றால், அந்த அவனுடைய நீதி வாழ்க்கையை விட்டு விலகி போயிருப்பான். ஆனால் அந்த உபத்திரவத்தை கூட அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். நாமும் கூட என்ன பண்ணோம்? நம்மை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் ஆண்டவருடைய நாம மகிமை நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேறும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ரோமர் 8:32 வாசிக்கிறோம்,
தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். நமக்காக, நாம் செய்த பாவத்திற்காக நமக்கு தண்டனை கொடுக்காமல், நாம் தண்டனை பெறாமல் இருப்பதற்காக அவர் பிதாவாகிய அவர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த இயேசுவானவர் நமக்காக இந்த உலகத்திலே அநேக கடைசி நேர காலத்திலே அநேக பாடுகளை பட்டார், அடிகளை பட்டார், வாரி நாடி பட்டார், சிலுவை பரியந்தம் அவரை தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? சின்ன சின்ன உபத்திரங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக கூட நம்ம உபத்திரம் அடைவதற்கு தயாராக இல்லை. நாம் நம்மை முழுவதுமாக சிலுவை பரியந்தம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை போல நாம் கூட நம்முடைய அவயவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு உபத்திரங்கள் வரும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அந்த உபத்திரங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்ததைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எப்படி பிதாவிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாம் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக நாம் என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தேவன் தந்தருள்வாராக. ஜெபிப்போம். நேற்றும் இன்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்கு நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கவில்லை என்றாலும் கூட அப்பா, எங்களுடைய சரீரங்களை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகளை, எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொருளாதாரங்களை ஆண்டவரே உம்முடைய ஊழியத்திற்காக, உம்மை அறியாத மக்களுக்காக செலவு செய்ய ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் விரும்புகிறபடி எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.